கோவத்துல நானும் லஞ்ச் பண்ணாம விட்டுட்டேன், நீங்களும் சாப்பிடாம போயிட்டீங்களா? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு இன்னைக்கு சமைச்சு குடுக்கலாமேன்னு கால் பண்ணேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏய் எனக்குலாம் அது வேணாடி, நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஓ! நீங்க போய் கேண்டீன்ல சாப்பிடுவீங்க. உங்க கூட இருக்கிறவங்கலாம் கட்டின பொண்டாட்டி வீட்ல இருக்கும்போது இவன் கேண்டீன்ல சாப்பிடுறானேன்னு உங்கள பாவமா பார்க்கணும், என்ன வில்லியா பார்க்கணும். அதானே உங்க ஆசை? ஏய் இப்போதைக்கு இவ்வளவு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க. இப்போ என்ன, நீ சமைச்சதை நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? சமைச்சு அனுப்பு, நான் சாப்பிடுறேன். இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. அதான் நான் இன்னைக்கு சமைப்பேன். ஏண்டி நான் என்ன கேட்டாலும் உனக்கு பிடிச்சா நீ சமைக்க போற, நீயே ஏதாவது சமைச்சு அனுப்ப. இல்லங்க, உங்களுக்கு பிடிச்சதுதான் நிச்சயமா சமைப்பேன். சொல்லுங்க. அவ்வளவு நல்லவள மாறிட்டியா? சரி ஓகே, அப்ப கத்திரிக்காய் குழம்பு வச்சிரு. கத்திரிக்காய் குழம்பா? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லும்போது உனக்கு பிடிக்காத கத்திரிக்காய் இனிமேல் எனக்கும் பிடிக்காதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப அன்னைக்கு போய் சொன்னீங்களா? ஏய் பொய்லாம் சொல்லடி, கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காதுதான். ஆனா இன்ஸ்டா ரீல்ஸ்ல கத்திரிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் வைக்க சொன்னேன். கத்திரிக்காய் குழம்பே வேணாம், சாம்பார் வச்சிரியா? சாம்பாரா? ஏங்க, பருப்பு வேக வச்சு காய்கறிலாம் நறுக்கி சாம்பார் வைக்கிறதுக்குள்ளயும் லஞ்ச் இல்ல டின்னரே வந்துரும். ஏதாவது ஈஸியா சொல்லுங்களேன். ஏய் இதுக்கு தாண்டி நான் வேணா கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஈஸியா சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் சமைச்சு கொடுப்பேன். எது சொன்னாலும் வேணாம்னு தான் சொல்லுவா. என்ன சொல்லலாம்? சரி சேஃபாவே போயிடலாம். ரசம் வச்சிரியாமா, உனக்கும் பிடிக்கும்ல? ரசமா? ஏங்க, சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு டைஜஷன்கா ரசம் சாப்பிடுறது. ரசத்தை போய் மெயின் டிஷ்ஷா கேக்குறீங்க? வேற ஏதாச்சும் சொல்லுங்க. வேறயா? பேசாம எனக்கு விஷம் வச்சிரு, சாப்பிட்டு செத்துறேன். ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக ஆசையா சமைக்கணும்னு தானே ஃபோன் பண்ணேன், இப்படி திட்டுறீங்க? ஏய் நீ பண்ற டார்ச்சருக்குலாம் நான் தாண்டி ஆளணும், நீ எழுத நடிக்காத. அப்ப நான் நடிக்கிறேனா? உங்களுக்கு போய் கால் பண்ணி என்ன வேணும்னு கேட்டேன் பாரு. ச்சே, நான் வைக்கிறேன். ஹலோ. என்ன கட் பண்ணிட்டா? இப்ப நான் ஆபீஸ் போறதா இல்ல வீட்டுக்கு போறதா? ஆபீஸ் போனா வீட்டுக்கு வந்து சமாதானம் பண்ண மாட்டியான்னு கேப்பா. சரி வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணா இதெல்லாம் ஒரு சண்டையான்னு அதுக்கு ஒரு சண்டை போடுவா. இப்ப நான் என்ன பண்றது?